பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப எதுக்கு நீ வந்த? வேற எதுக்கு? கேள்வி கேட்கதான். ஆமா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டா நாக்கும் ஓலி எடுத்துக்கலாம். Am I correct? எடுத்துக்கலாம். கேள்வி என்ன? கேளு. இந்த உலகத்திலேயே பெரிய ஆமை எது? பெரிய ஆமையா? கௌரி, நாங்க 3 பேரும் தப்பான பதில சொல்ற டைம்ல நீ சரியான பதில யூஸ் வச்சுக்கோ. ஓகேயா? கௌதம், நீ ஆரம்பி. இந்த உலகத்திலேயே பெரிய ஆமை, பெரிய ஆமை. இந்த உலகத்திலேயே பெரிய ஆமை இல்லாம. தப்பு. சரி. என்ன சரி? இல்ல நீ தப்புன்னு சொன்னல, அது சரின்னு. அதானே. அடுத்தது என்ன இங்க என்ன சக்கரை பொங்கலை குடுக்கறாங்க? பதில சொல்லுடி. இந்த உலகத்திலேயே பெரிய ஆமை கல்லாம. இதுவும் தப்பு. அது நீ சொல்லவே வேணாம். சரி, இப்போ நான் சொல்றேன். இந்த உலகத்திலே பெரியாம நாட்டாம. நீ சொன்னதும் தப்பான பதில். நீ என்னத்த சொல்றது? அது எங்களுக்கே தெரியும். கௌரி, நீ சரியான பதில சொல்லு. சரி, சொல்றேன். இந்த உலகத்திலே பெரிய ஆமை பொறாம. கம்ப்யூட்டர் ஜி, ப்ளீஸ் லாக் திஸ். சரியான பதில். இந்த உலகத்துல கல்லாமை, இல்லாமை, தள்ளாமை, இயலாமைன்னு எந்த ஆமை நம்ம கிட்ட இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். ஆனா பொறாமை இருந்தா மட்டும் ஒரு மனுஷன் முன்னேறவோ நல்லபடியா வாழவோ முடியாது. அதனால இந்த உலகத்துல பெரிய ஆமையே பொறாமைதான். நாம எல்லாரும் பொறாமையை நீக்கி வாழணும். கௌரி, தாமரை பூக்குள்ள இருக்கிற ஓலைய நீ தாராளமா எடுத்துக்கலாம். நான் வரேன். கௌரி, ஏன்னு கூட நான் பாக்குறேன். இந்தாங்க. என்ன ராசி பலன் படிக்கிறீங்களா? படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு நம்ம ராசி. அதான் நேர்லயே அனுபவிச்சுட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன? என்ன காமாட்சி, என்ன யோசிக்கிற? இல்ல, இதே இடத்துல உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்த காலமெல்லாம் கனவு மாதிரி ஆயிப்போச்சேன்னு யோசிக்கிறேங்க. கனவு வேற நனவு வேற காமாட்சி, காலத்துக்கு ஏத்தபடி மாறிடணும். நேத்து வர இந்த சுவாமிநாதன் மிட்டா மிராசு, இன்னைக்கு ஒண்ணும் இல்லாதவன். இல்லைங்க, நீங்க எப்பவுமே மிட்டா மிராஸ் தான். இல்ல காமாட்சி, பேச்சில இருந்து என்ன பிரயோஜனம்? பேப்பர்ல ஒண்ணும் இல்லையே. என்னங்க? ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. வா கோபால, என்ன தாம்பூல தட்டோட வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? ஆமாங்க ஐயா, என் பொண்ணு கோகிலாவுக்கு வணக்கம்மா. வர்ற 10ஆம் தேதி கல்யாணம். அதனால நம்ம ஊர் வழக்கப்படி முத பத்திரிக்கையை உங்களுக்கு வைக்கலான்னு வந்திருக்கேன். எடுத்துக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த காமாட்சி. அடடே, ஓ நம்ம கோவில்லையே வச்சிருக்கியா கோபால? ஆமாங்க ஐயா, சம்பந்தி வீட்டுக்காரங்களும் ஆசைப்பட்டாங்க.
நம்ம மாமனார் ஒரு வெத்து வெட்டுங்கிறது இன்னும் ஊருக்குள்ள தெரியல போல இருக்கு. பழைய நினைப்புல விசேஷத்துக்குலாம் அழைக்க வராங்க. அவர் யாருன்னு காட்டிட வேண்டியதுதான். காமாட்சி, கோபாலு நமக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டான். நாம அவனுக்கு திருப்பி செய்ய வேண்டாமா? போய் ஒரு 10,000 ரூபாயும் பட்டு புடவையும் எடுத்துட்டோம். சரிங்க. என்னது 10,000 பணமும் பட்டுப்படவும் தானமா தரதா? யார் வீட்டு சொத்தை யார் தரது? காவேரி, என்ன காவேரி? இருக்க இடமும் உடுத்த உடையும் சாப்பிடுற சாப்பாட்டையும் தவிர வேற எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரத்துல நான் எழுதிட்டேன். இப்ப நீங்க கழுவி கவுத்துன வெறும் பெருங்காய டப்பா தான். இந்த தானம் தர்மம் எல்லாம் வெறும் வாய் வார்த்தையோட இருக்கட்டும். பிச்சைக்காரனுக்கு 10 காசு போடணும்னா கூட நீங்க என்கிட்ட தான் கையேந்தணும், புரியுதா? யோ, சுயமா சம்பாதிக்க வக்கலனா ஏன் புள்ளைய பெத்துக்கிறீங்க? காவேரி, நீ எதை பேசுறதா இருந்தாலும் எங்க கிட்ட பேசுமா. அவங்க கிட்ட பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அம்மா வேண்டாமா, எங்களால உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம், எங்களுக்கு எந்த சீர்வரிசையும் வேண்டாமா. கல்யாணத்துக்கு வந்து பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணினீங்கன்னா அதுவே போதும். நாங்க வரோங்கய்யா. ஏய் காவேரி, ரொம்ப ஆடாத. ஏதோ என் பையன் சாக போறேன்னு மிரட்டினதுக்காக தான் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்ப நினைச்சாலும் நீ மிரட்டி சொத்தை வாங்கினதா நாங்க கோர்ட்ல கேஸ் போட முடியும், தெரியுமா? போடுங்களேன், போட்டு பாருங்களேன், யார் வேண்டானது? இப்ப இருக்கிற நிலைமையில வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க கூட நீங்க பிச்சை தான் எடுக்கணும். அத மறந்துட்டீங்களா? வேண்டாம் காமாட்சி, சேத்துல கல்ல விட்டு எரிஞ்சா அது நம்ம மேலதான் வந்து விழும். அந்த அசிங்கம் நமக்கு தேவையில்லை. நான் அசிங்கமா? யார் அசிங்கம்னு போக போக தெரியும். என்னங்க நம்மளோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. கவலைப்படாத காமாட்சி, காலம் மாறுமா, பொறுமையா இரு. கௌரி, மூக்கு கண்ணாடி பத்தி இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா விடிஞ்சிடும். நீ என்ன பண்ணு, உன்னோட டிடிஎஸ் தியேட்டரை ஓபன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல நல்ல சவுண்டோட அண்ட் எஃபெக்ட்ஸோட சூப்பரா பார்க்கலாம். அந்த குட்டி பிசாசுகளை நாம புதையல் எடுக்கிற வரைக்கும் நம்ம கூடவே வச்சிருந்தா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நீயே ஒரு குட்டி பிசாசு, உனக்கு ரொம்ப தான் ஆசைடி. சரி சரி விடுங்க. மூக்கு கண்ணாடி எங்க இருக்குன்னு நம்ம வட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வழி எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோப்பா. சரி சரி. இல்ல அது ஒரு பொம்மை தலையில இருக்கிறதுனால வேதனைப்படுறதா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கண்ணாடி எங்க எப்படி இருந்தாலும் நாம கவலைப்படவோ பயப்படவோ கூடாது. அங்க போற வழியை தெரிஞ்சுக்கிட்டு போய் கண்ணாடியை எடுக்கிறோம். சரி கௌரி, அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு இதுகிட்ட வழியை கேளு. கேக்குறேன். பொம்மைக்கு என்னமோ அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி நான் என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. தலைக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். குட் லக். டேய் குண்டா, யாரா தலை? ஏய், என்ன பார்த்தா உனக்கு தலை மாதிரி தெரியலையா? ஏய், தலையில ஓங்கி ஒண்ணு வெச்ச தலையே இருக்காது, ஜாக்கிரதை. படுத்து தூங்க. முழிக்கிறத பாரு. தி கிரேட் பாலு பத்தி இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, பட் நாளைக்கு என் சரித்திரத்தை திரைப்படமா எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் போட்டி போட்டு வருவாங்க. அப்போ தெரியும் இந்த கிரேட் பாலு யாருன்னு. டேய் முட்டாள், இன்னும் நீ படுத்து தூங்கல? சாரிம்மா. என்ன சாரிம்மா? கொட்டி வேணுமா உனக்கு? படு. திரைப்படமா எடுக்கிறாங்களே இவர. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்பா. தூங்குறியா குண்டா? ஏய், ஏண்டி இப்படி அழுது ஊற கூட்டுற? நாமளே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ அழறத யாராவது கேட்டாங்கன்னா அப்புறம் இங்க கூட உட்கார முடியாது, தெரிஞ்சுக்கோ. நான் பசிக்கு அழுதுட்டு இருக்கேன், நீ இருக்கிற இடத்த பத்தி பேசிட்டு இருக்கியே. நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தா நான் ஏன் அழ போறேன்? சாப்பிட்டுட்டு பேசாம தூங்குவேன்ல, அதையே நீ செய்ய மாட்டேங்கிற. ஆரஞ்சனா பல்லெல்லாம் கீழே கொட்டிடும். ஏண்டி பணத்தை மடியில வச்சுக்கிட்டா உனக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்னு சொல்றேன்? நிலைமை தெரியாம நீ வர பேசிட்டு இருக்க. இதோ பாருமா, இப்ப படுத்து தூங்கு. நாளைக்கு விடிஞ்சதும் அம்மா ஏதாவது ஏற்பாடு பண்றேன்டா. அக்கா இந்தாங்க. அண்ணா, இதுன்னு சாப்பாடே குடுடி. ஒரு புடி சாப்பாட்டுக்காக பெத்த பண்ண காட்டி கொடுக்க போறியா? பசியோட சாகலாமே தவிர பழியோட சாக கூடாது. தயவு செஞ்சு குழந்தைய திட்டாதீங்க. அவ என்னோட குழந்தை. நான் அடிப்பேன், திட்டுவேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அத கேட்க நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போ. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என்ன கேட்க சொல்ற? அன்னைக்கு மாதிரி நீங்க யாரு என்னன்னு கேட்டு கடைசியா உங்க புருஷன் எங்கன்னு கேட்க போற, அதானே? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல சொல்றியா? இதோ பார், நீ எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி இப்படி வந்து கேட்டாலும் என்கிட்ட இருந்து வரப்போற ஒரே பதில், அவரை பத்தி எனக்கு தெரியாது. இதான் உன்னை தூது அனுப்புனாங்களே அந்த ஊர்க்காரங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு போ. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க யார அனுப்பி நான் இங்க வரல, அதோட நான் உங்க எதிரியும் இல்ல. நான் என் சொந்த பிரச்சனைக்காக அண்ணாமலையை தேடி இங்க வந்திருக்கேன். அவரை பத்தி இந்த ஊருக்குள்ள பல இடங்கள்ல பல பேர்கிட்ட விசாரிச்சேன். என்ன அடிக்காத குறையா விரட்டி அனுப்பிட்டாங்க. ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்க? அண்ணாமலை அப்படின்னு தப்பு பண்ணிட்டாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அந்த கோவில் பூசாரி நீங்க தான் அண்ணாமலையோட சம்சாரம், உமா தான் அவரோட பொண்ணுன்னு சொன்னாரு. உங்களை விட்டா நான் வேற யார்கிட்டயும் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனாலதான் உங்க புருஷனை பத்தி கேட்க உங்களையே சுத்தி சுத்தி வரேன். சொல்லுங்க, அண்ணாமலை எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. எந்த சிக்கலா இருந்தாலும் விடுவிச்சு நான் அவரை வெளியே கொண்டு வரேன். சொல்லுங்க. உன் வயசுக்கு மீறி ரொம்ப நல்லாவே நடிக்கிறப்பா. இல்லக்கா, நான் வாய மூடு. என்னன்னு சொன்ன? ஏன் புருஷனை நீ காப்பாத்த போறியா? இத பார், இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து என் புருஷனை பத்தி ஏதாவது கேட்ட, அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்திக்க மத்தவங்க உதவி தேவைப்படும். போகாதீங்க, நில்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பசியும் பட்னியுமா இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அலைய போறீங்க? கெஞ்சி கேக்குறேன், என்ன நம்புங்க. உங்க புருஷன் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. வாடி. எங்க பாப்போம். எங்க போய் மாட்டிக்கிட்டு இருப்பாரு?
வீரமா பேசி ஒளியா மாறி வந்த குரு எங்க தான் போனாரு? நானும் அவரை பூலோகமெல்லாம் தேடிட்டேன், ஆளை காணுமே. அடுத்த சுவடியை தேடி மூசா லிங்கனூர் அண்ணாமலைய சந்திக்க போறதாவும், நான் அவனை அங்க போய் ஆரம்பத்திலேயே அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு தானே வந்தாரு. நான் அவரை இந்த ஏரியாவுல தேடுறத விட்டுட்டு தேவையே இல்லாம பூலோகம் எல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். குரு நம்மள முட்டாள் முட்டாள்னு அடிக்கடி சொல்றாருல்ல, அதுல தப்பே இல்ல. தேடி பாப்போம். முட்டாள் மங்கி, நாம முட்டாள்ங்கிறது பூலோகம் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? மங்கி, நான் தாண்டா உன் குரு லீஸ்வாங். இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம். நான் லீய தேடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அவரை மாதிரியே பேசி என்ன கவுக்க பாக்குறியா? நீ மூசா தானே? டேய் முட்டாள், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு என்ன டென்ஷன் பண்ணாத. நான் உன் குரு லீஸ்வாங் தான் பேசுறேன்டா. நீ லீனா ஏன் மறைஞ்சிருந்து பேசுற? என்ன கண்டா அவருக்கு அவ்வளவு பயம் இல்லையே. டேய் மங்கி, என்ன ரொம்ப சோதிக்கிற. நான் லீஸ்வாங் தான். குனிஞ்சு குளத்துக்குள்ள பாரு. எது? குளத்துக்குள்ள பாக்குறதா? குருவுக்கு குளத்துக்குள்ள என்ன வேலை? பாப்போம்.